ஹாய் ஹலோ வணக்கம் மங்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விடாமுயற்சி படம் பார்த்தாச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அஜித் சாரோட நடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வேற லெவல். இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் சாரை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தை பார்க்க போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கதை. ஸோ மேபி இதில் வந்து ஸ்பாய்லர் இருந்தாலும் இருக்கும். மேபி கொஞ்சம் அதை நான் ஸ்பாய்லர் பண்ணாமல் போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய சில மனக்கசப்புனால ரெண்டு பேர் பிரியறதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அப்படி பிரியும் போது இவங்க அதாவது ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க போகிறத அதாவது அஜித் சார் வந்து த்ரிஷாவை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விடுறதுக்கு முன்னாடி வழியில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதில் த்ரிஷா கடத்தப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஃபுல் கதை. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ஏதோ ஒரு படத்தை ஆல்ரெடி வந்த படத்தை வந்து இன்ஸ்பயராக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த படம் மாதிரியே எடுக்கணும்னு சொல்லி யோசித்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஓகே தான். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முழுக்க அஜித் சார் வந்து தன்னோட 100% இங்கே 200% உழைப்பை போட்டிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன் அப்படின்னா டேரக்டர்கிட்ட சொல்லிட்டார் போல இருக்குது, எவ்வளோ வேணால் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் எந்த அளவுக்கு வேணாலும் நடிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அதனால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கே தோணும், என்னடா அது அஜித் சாரை வரவெம்பரவெலாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா ஒரு த்ரிஷாவை கடத்தும் போது ஒருத்தவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க அசிங்கமாக திட்டிட்டு போவோம், அப்பவும் அமைதியாக தான் இருப்பார். ரெஜினா அவங்க வந்து அடிப்பாங்க, அதுக்கும் அவன் அமைதியாக தான் இருப்பார். அர்ஜுன் வந்து அடிப்பார். அப்பயும் என்ன நாம் இது வரைக்கும் பார்த்த ஒரு அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாசான ஒரு ஹீரோவாக தான் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருந்த ஒரு ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது தன்னோட ரேஞ்சை வந்து கம்மி பண்ணி ஓகே நம்ம வந்து அந்த கதைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காப்புல. ஸோ அது வந்து நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த அந்த படமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லா படமுமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அல்டிமேட்டான ஒரு அஜித் சாரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி மேனாக தான் இந்த படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. கொஞ்ச நேரமாகவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு என்ன பார்க்கணும்னா அனிருத்தோட மியூசிக் மனுஷன் பிரிச்சுட்டாப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் போர்ஷன் போகும். லவ் போர்ஷன் உண்மையிலே சொல்லப்போனோம்னா அந்த லவ் போர்ஷன் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பிசிறு தட்டாதது மாதிரி ஏன்னா அது இந்த அளவுக்கு லேகாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாத அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த லவ் போர்ஷன் சூப்பராக போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 6 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமாக அவங்க வந்து மாற்றி போயிட்டுருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு குழப்பாமல் நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கலாம் என்னன்னா அது வசம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு. பட் கூர்ந்து நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு லவ் அவர் வந்து டேரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காருன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா த்ரிஷாவோட அந்த டைலாக்காக இருக்கட்டும், அஜித் சாரோட டைலாக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அழகாக எடுத்து காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட் அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. ஒரு இந்தியன் வெர்ஷனாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் வெர்ஷன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜர்பைஜான் அந்த இடத்துல தான் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இடம் தான். அங்கே தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்திருக்கு. பட் அந்த இதில் அந்த என்ன சொல்ல அஜர்பைஜானை வந்து எந்த அளவுக்கு இவங்க காட்ட முடியுமோ சினிமோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி நல்லா இல்லை அப்படின்னா நல்ல சீனுமே அசிங்கமாக போயிடும், நல்ல சீனுமே என்ன சொல்கிறது ஒரு கேவலமாக போயிடும். ஆனால் இதில் ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அது வந்து சாதாரணமான ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அதை இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாங் ரோடு இருக்கும். ஸோ அதை ஒயிட் ஷாட்டில் எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும், ஒயிட் ஷாட்டு கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகும், அவங்கள எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றத அழகாக அவர் யோசித்து அந்த சினிமோட்டோகிராஃபியில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு.
ஸோ இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி வேறு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போனோம்னா நிறைய நெகட்டிவ் வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து அஜித் சாரோட இந்த ஒரு உழைப்பை வந்து அஜித் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் அதை அதுக்கான தகுந்த கதையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களா இப்போ வந்து திரிஷாவை கடத்திட்டு போகிறானுங்க. ஓகே, இப்போ திரிஷா கடத்திட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரவு, அவங்க தான் வில்லன். ஸோ இப்படி வில்லனாக இருக்கிறவங்க ஒரு சைக்கோன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ சைக்கோவை வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ எந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக யோசிப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய சைக்கோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா ராட்சசன். ஸோ அதில் வரக்கூடிய கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டரை நெருங்கிறதுக்கு அந்த ஒரு போலீஸ் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டாக யோசித்து அவனை வந்து நெருங்கும் அப்படின்றது வந்து அந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இதில் சைக்கோ மாதிரி இவங்க இருக்காங்க. ஸோ பட் இவங்களை நெருங்கிறதுக்கு அஜித் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு, ஏன்னா அந்த போர்ஷனையாவது கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஓகே, இப்படி போனால் இவங்களை வந்து பிடிச்சிடலாம், இப்படி போனால் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகவே இல்லை. நார்மலாக போய் பிடிச்சிருவார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சே தவிர்த்து மற்றபடி ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு இந்த படத்தில் போலீஸ்ன்னு சொல்கிறானுங்க, ஒரு 2 போலீஸ் தான் காட்டுறானுங்க. ஒருத்தன் ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரே ஒரு போலீஸ்காரன் தான் இருக்கான். அந்த வண்டியில் வர்றவனும் ஒரே ஆள் தான். அந்த வண்டியுமே அஜித் தூக்கிட்டு போயிடுவார், அந்த போலீஸையுமே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போதே ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அந்த பார் சீன் ஒன்று வரும். அது பொட்டை காடில் ஒரு செட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அப்படி ஒரு சீன் வருது. ஃபஸ்ட்டு வந்து திரிஷா தேடிட்டு வராரு. அப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர்லாம் அப்படியே தான் உட்காந்துருக்கானுங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து வரும்போதும் அப்படியே தான் உட்காந்துருக்கானுங்க. டேய் நீங்கள் என்னடா தங்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பார்த்த மூஞ்சி அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆகும். எத்தனை பேருக்கு தேட்டல் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சுன்னு தெரில. கொடுத்ததே போலீஸ் தான் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த லாங்குவேஜ், அஜர்பைஜானில் வந்து அவங்க பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே புரியலை. கச்சமுச்சான்னு பேசுகிறாங்க. ஆனால் கீழே வந்து சப்டைட்டில் வந்து தமிழ்லே ஓடுது. இப்போது மேலே ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணுன்னு சொல்லி மேலே அந்த படத்தை பார்ப்பானா இல்லை அந்த சப்டைட்டில் படிச்சுக்கிட்டு இருப்பானா? ஒரு கண்ணு மேலேயும் ஒரு கண்ணு கீழேயும் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது கொஞ்சம் நமக்கு வந்து பார்க்க வந்து கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அஜர்பைஜானை எதுக்கு இவங்க சூஸ் பண்ணாங்க? இல்லை சப்போஸ் இதை நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல பாலைவனமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இடங்களில் போய் இவங்க எடுத்திருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் எடுத்திருந்தா சப்போஸ் ஓரளவு 1-2 ஹிந்தி வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து புரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிறது எதுவுமே புரியலை. என்னடா அது, கொஞ்சம் வச்சு புரிகிற மாதிரி பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஓகே, கடைசியாக பார்க்க போனோம்னா ரெஜினா அர்ஜுன் இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று வருது. சைக்கோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அது எதுக்கு, அது வராமல் இருந்தாலுமே படத்தில் எந்த ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற நமக்கே தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃபை நல்லா தூக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அனிருத்தோட மியூசிக் மட்டும்தான். அண்ட் அஜித் அவங்களோட அந்த ஆக்டிங் அது பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. பட் இதை வந்து டைரக்டர் மகிழ் திருமேனி நல்லா யூஸ் பண்ணலைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து அவருடைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தடையற தாக்கவாக இருக்கட்டும், மீகாமனாக இருக்கட்டும், தடமாக இருக்கட்டும், கழகத் தலைவனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோட ஒரு யூனிக் இருக்கும். அந்த படத்தில் வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்கும்போது ஓகே இவர் படங்களில் இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்றது வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஏதோ ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படத்துக்கு போகிறோம். ஆனால் இவர் அந்த யூனிக்னஸை இந்த படத்தில் விட்டுட்டார். ஏன்னா அஜித் சாருன்றனால அந்த இதை விட்டுட்டாங்களா? ஏன்னா அவர் தான் ஈஸியாக சொல்லிட்டாரு, நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதை அவர் வந்து யூஸ் பண்ணலைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் யாரோடலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கிழவன் வர்றான், கிழவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, கிளவி வருது, அது எதுக்கு வருதுன்னு தெரில. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கேரக்டர் எது வருதுன்னு தெரில.
ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கேரக்டர் நிறைய வருது. ஆரவெலாம் எதுக்கு வராருன்னே தெரில. கிட்னாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. I will shoot! I am not here to fight. Officer down! Officer down! சப்போஸ் ஆரவ் இல்லாமல் வேற ஒருத்தவனை வச்சுருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்காதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக இவங்க வந்து திரிஷாவை கடத்தினதுக்கான காரணம்னு ஒன்று சொல்கிறானுங்க. அது அந்த அளவுக்கு வேலிடாக ஒன்று அமையலைன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் படம் முழுக்கவே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆஃப் போர்ஷன் மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. நல்லா ஒரு லவ் சீன்ஸாக இருக்கட்டும், லவ்வபிள் மூமெண்ட்டாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் மூவியை பாஸ் பண்ணி ஸ்பீடு பண்ணி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன ரிவ்யூ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மீறி உங்களுக்கு அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.